கேம் ஆஃப் த்ரோன் சீரிஸ்ல நம்ம ரொம்பவே பார்த்து பயந்து ஜோம்பிஸ் மாதிரியான ஒரு கிரீச்சர்ஸ் தான் இந்த ஒயிட் வாக்கர்ஸ். அந்த ஒயிட் வாக்கர்ஸ்க்கு உயிர் கொடுத்து அவங்கள வழி நடத்துறவன் தான் த நைட் கிங். இந்த நைட் கிங் யாரு? இவனை யாரு உருவாக்குனாங்க? எதுக்காக இவங்க மனிதர்களையும் வெஸ்ட்ரோஸையும் அழிக்க நினைக்கிறாங்க? அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆரம்ப காலத்துல வெஸ்ட்ரோஸ் ஆக்கிரமிச்சு வெஸ்ட்ரோஸ் முழுசும் வாழ்ந்துட்டு இருந்தவங்க சில்ட்ரன் ஆஃப் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த வனப்புத்திரர்கள் தான். இவங்க வியர்வுட் அப்படின்ற மரத்தை தங்களோட கடவுளா வழிபட்டு வந்தாங்க. அந்த மரத்துக்கு நடுவுல ஃபேஸ் மாதிரியான ஒரு கார்விங் இருக்கும். இதே காலகட்டத்துல வெஸ்ட்ரோஸ்ல பெரிய உருவம் கொண்ட ஜெயன்ஸும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கும் வனப்புத்திரர்களுக்கும் அடிக்கடி சண்டை நடந்தது. பெரிய உருவம் கொண்ட இந்த ஜெயண்ட்ஸை வனப்புத்திரர்களால சமாளிக்கவே முடியல. இதனால வால்கனோஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட டிராகன் கிளாஸ் அப்படின்ற ஒரு அரிய ஆயுதத்தை அவங்க எதிர்க்க பயன்படுத்தினாங்க. இந்த பக்கம் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்க, எசோஸ்ல இருந்து இன்னொரு பெரிய பிரச்சனை கிளம்பிச்சு. அவங்க தான் த ஃபர்ஸ்ட் மென் அப்படின்னு சொல்லப்படுற ஆதி மனிதர்கள். எசோஸ்ல பல இடங்கள்ல வாழ்ந்து வந்த இவங்க வெஸ்ட்ரோஸை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சாங்க. ஹார்ம் ஆஃப் டோன் அப்படின்ற ஒரு ஐலாண்டு வெஸ்ட்ரோஸையும் எசோஸையும் ஒன்று சேர்த்துச்சு. அந்த ஹார்ம் ஆஃப் டோன் வழியா வெஸ்ட்ரோஸ்க்கு வராங்க இந்த ஆதி மனிதர்கள். வந்தவங்க சும்மா இல்லாம வெஸ்ட்ரோஸ்ல இருந்த நிலங்களை தங்களுக்கு சொந்தமாக்குறாங்க. காடுகளை அழிச்சு அதுல விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க கடைசியா வனப்புத்திரர்கள் தங்களோட கடவுளா நினைச்சிட்டு இருக்க வியர்வுட் மரங்களையும் வெட்ட ஆரம்பிச்சாங்க. இத பார்த்துட்டு இருந்த வனப்புத்திரர்களுக்கு கடுமையான கோபம் வருது. அதனால ஆதி மனிதர்கள் மேல அவங்க போர் தொடுக்குறாங்க. ஆதி மனிதர்கள் வனப்புத்திரர்களை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஸ்டீல்னால செய்யப்பட்ட ஆயுதங்களையும் அவங்க வச்சிருந்தாங்க. இவங்கள சமாளிக்க முடியாம திணறிட்டு இருந்த வனப்புத்திரர்களுக்கு கடைசியா இருந்த ஒரே ஆயுதம் மேஜிக். மேஜிக் மூலியமா காட்டுல இருந்த ஓநாய்கள், அதுக்கப்புறம் கழுகுகள், பாம்புகள் எல்லாத்தையும் ஆதி மனிதர்கள் மேல இவங்க ஏவி விடுறாங்க. ஆனா அது பெரிய அளவுக்கு எடுபடல. ஆதி மனிதர்கள் அதுல இருந்து தப்பிச்சிடுறாங்க. இதுக்கு பழிவாங்குற விதமா ஆதி மனிதர்கள் வெஸ்டோஸ்ல இருந்த பல காடுகளை எரிக்கிறாங்க. வனப்புத்திரர்கள் பெரிய ராட்சச அலைகளை எழுப்பி த ஆர்ம் ஆஃப் டோனை மூழ்கடிக்கவும் ட்ரை பண்றாங்க. அதுவும் பெரிய அளவுக்கு எடுபடாமே போயிருது. எல்லா நம்பிக்கையும் இழந்த அந்த வனப்புத்திரர்கள் கடைசியா ஒரு முடிவுக்கு வராங்க. அது என்ன அப்படின்னா, ஆதி மனிதர்களையே அவங்களுக்கு எதிரா திருப்பி விடுறது. அது மூலியமா இந்த போர் முடிவுக்கு வந்துரும் அப்படின்றத நம்பினாங்க. ஆதி மனிதர்கள்ல சில பேரை சிறைப்படுத்தி வனப்புத்திரர்கள் அவங்க பயன்படுத்தின இந்த டிராகன் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க மேல செலுத்துறாங்க. அது மூலியமா நீலக்கண்ணோட ஒரு கிரீச்சர் உருவாக்கப்படுது. அவன்தான் த நைட் கிங். ஆனா துரதிர்ஷ்டவசமா இவங்க போட்ட மேஜிக் தப்பா போயிருது. அதனால இந்த நைட் கிங்க இவங்களால கட்டுப்படுத்தவே முடியல. இப்ப இந்த நைட் கிங்க வேற வழியே இல்லாம இவங்க ஒரு இடத்துல சிறைப்படுத்தி வைக்கிறாங்க. ஸோ எல்லா முயற்சிகளும் தோற்று போய் 2 பக்கமும் கடுமையா போர் நடந்து நிறைய பேர் உயிர் துறக்குறாங்க. அதனால இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக ஆதி மனிதர்களும் வனப்புத்திரர்களும் காட்ஸை அப்படின்ற ஒரு சின்ன ஐலாண்ட்ல மீட் பண்றாங்க. சமாதான உடன்படிக்கைய போடுறாங்க. வனப்புத்திரர்கள் வெஸ்ட்ரோஸ்ல இருக்க எல்லா இடத்தையும் கொடுத்துட்டு டீப் ஃபாரஸ்ட்குள்ள போறதாவும், ஆதி மனிதர்கள் இனிமே வியர்வுட் மரங்களை வெட்ட மாட்டோம் அப்படின்னும் முடிவுக்கு வராங்க. இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு. ஆனா இதுக்கு நடுவுல வனப்புத்திரர்கள் உருவாக்குன நைட் கிங் ஏதோ ஒரு இடத்துல பெரிய திட்டத்தோட சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருந்தான். அவன் எவ்வளவு ஆபத்தானவன், அவனால வெஸ்ட்ரோஸ்க்கு என்ன அழிவு வரப்போகுது அப்படின்றத பத்தி அப்போ அவங்களுக்கு தெரியல.